ஆக்சுவலாக பேட்டர்ன் பிரிண்டிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், நியூமரிக்கல் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், பைனரி பேட்டர்ன்ஸ் பார்த்தோம், ஆல்ஃபபெட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரமிட் பேட்டர்ன்ஸ். கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரமிட் பேட்டர்ன் பிரிண்டிங். ஸோ ஆக்சுவலாக இன்புட்டில் 5ன்னு கொடுத்தா இதுதான் அவுட்புட்டில் வரணும். ஓகேவா? 5ன்னா 5 வரி. இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அந்த லாஜிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ஆகும்போது எப்படி ஆகும்னா, இதான் ஸ்க்ரீன் வச்சுக்கோமே, அவுட்புட் ஸ்க்ரீன், அவுட்புட் கன்சோல். இங்கேருந்து பிரிண்டிங் ஆரம்பிக்கும். அடுத்த கேரக்டர், அடுத்த கேரக்டர், அடுத்த கேரக்டர், அடுத்த கேரக்டர், டுவர்ட்ஸ் இது ரைட் தான் போகும். இங்கே பிரிண்ட் ஆகி முடிச்ச உடனே அடுத்து இங்கே திடீர்னு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணாது. இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண ரிவர்ஸில் வராது. அடுத்து எங்கே வரும்? நெக்ஸ்ட் லைனுக்கு இங்கே வந்துடும். அப்புறம் பிரிண்டிங்கு, பிரிண்டிங்கு, பிரிண்டிங், பிரிண்டிங், இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஆல் ஆஃப் அ சடன் எங்கே வராது? ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணாது. பிரிண்டிங்கில் இப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ அதுக்கு தகுந்தபடி இங்கே நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இங்கே வந்து இதுதான் நம்ம ஸ்க்ரீன் வச்சுக்குவோம். இப்படி இருக்குது ஸ்க்ரீன். ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் அவுட்புட் இப்படி வரணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே வந்து ஒரு ஸ்டார், அப்புறம் இங்கே அடுத்த ஸ்டார் இங்கே வராமல் ஒரு ஸ்டார் முன்னாடி என்ன ஆயிருக்கு? ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை மறுபடியும் இப்போ உல்டாவை யோசிச்சிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஸ்பேஸ் குறையுது, இங்கே ஸ்பேஸ் குறையுது, இங்கே ஸ்பேஸ் குறையுது, இங்கே ஸ்பேஸ் குறையுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 ஸ்பேஸ், அப்புறம் ஒரு ஸ்டார், அதுக்கப்புறம் 1 2 3 4 ஸ்பேஸ், அப்புறம் ஒரு ஸ்டார், அப்புறம் 1 2 3 ஸ்பேஸ் ஸ்டார், 1 2 ஸ்டார், 2 ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம்னா, ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். இது லாஜிக் நம்பர் 1. ரெண்டாவது என்ன லாஜிக்னா, 5ன்னு கொடுத்தோம்னா 5 ஸ்டார் வரல, 9 ஸ்டார் வந்துருக்கு. 1 இன்னொரு முக்கியமானது, 5ன்னு கொடுக்குறோம், இங்கே 1, அடுத்து 2 ஸ்டார் வரல, ஆக்சுவலாக 3 ஸ்டார் வந்திருக்கு. அடுத்து 5 ஸ்டார், அடுத்து 7 ஸ்டார், அடுத்து எத்தனை ஸ்டார்? 9 ஸ்டார். இதுக்கு என்னன்னு யோசிக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே 2 லூப், நெஸ்டட் லூப், 2 லூப் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக இது 2 லூப்பில் பண்ண முடியாது. எத்தனை லூப் வைக்கணும்னா 3 லூப் வைக்கணும். ஆக்சுவலி எத்தனை லூப் வச்சு செய்ய போகிறோம்? 3 லூப்ஸ். ஏன்னா ஸ்பேஸுக்கு ஒரு லூப் வேணும். ஸ்பேஸ் விடுறதுக்கு என்ன வேணும்? ஒரு லூப் வேணும். இந்த ப்ரோக்ராமை எழுதும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். வாய் மெயின். என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்? n என்னோட இன்புட், அவுட்டர் லூப், இன்னர் லூப், ஸ்பேஸுக்குன்னு இருக்கிற லூப், நெக்ஸ்ட் n1. ஏன்னு சொல்கிறேன், சரியா? ஸோ 1 2 3 4 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்புட்டில் ஒரு பிரிண்ட் கொடுத்து இந்த எண்ணை வாங்கிக்குவோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் என், ஸ்கேன்எஃப்ல அதை உள்ள ப்ரோக்ராம்குள்ளே வாங்கிக்குவோம். ப்ராசஸிங்க்கு எண்ணை வாங்கியாச்சு. எண்ணை வாங்கி முடித்த உடனே என்ன பண்ணுறோம்? n1 is equal to n. n வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? n1லையும் வச்சுட்டோம். இப்போ n-லையும் அதே வேல்யூ இருக்கும் 5, n1லையும் என்ன இருக்கும் 5 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண போகிறேன்? அவுட்டர் லூப் ஃபார் அவுட் ஈக்குவல் டு 1, அவுட் லெஸ் தேன் ஈக்குவல் டு n into 2. இப்போ என்னோட வேல்யூ 10ன்னு இருந்தால் இங்கே என்ன வந்துடும்? 20ன்னு வந்துடும். என்னோட வேல்யூ 10ன்னு இருந்தால் என்னன்னு வந்துடும்? 20ன்னு வந்துடும். என்னோட வேல்யூ 5ன்னு இருந்தால் என்னன்னு வந்துடும்? 10. அப்போ 10 முறை உள்ள போகும். 10 வரைக்கும் போகும். 5 வரைக்கும் போகாது. எத்தனை வரைக்கும்? 5ன்னு கொடுத்தோம்னா 10 வரைக்கும் போகும். இங்கே அவுட் ஈக்குவல் டு அவுட் ப்ளஸ் 2. ஸோ முதல்ல அவுட்டோட வேல்யூ 1, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 7, அப்புறம் 9 ஆகிருக்கும். 5 முறை தான் உள்ளே போகும். ஆனால் எத்தனை வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது? 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதிலே புரிஞ்சிருக்கும். இப்போ இதுதான் ஸ்டார் பிரிண்ட் ஆக போகிறது. 1 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார், 7 ஸ்டார், 9 ஸ்டார். அதுக்கு தான் இது. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்பேஸை தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபார் sp is equal to n1. சரியா? sp is equal to எவ்வளவு? n1.
5 SP greater than equal to 0 SP minus minus சரியா சரியா இப்போ இந்த ஃபார் லூப்பை ஒரே லைனில் முடிச்சிட போகிறேன் எப்படி முடிக்க போகிறேன்னா print of ஸ்பேஸ் ஸோ இந்த ஃபார் ஆரம்பித்தேன் இந்த ஃபார் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருச்சு ஒரே லைனில் இருந்தால் பேசஸ் போட வேண்டியதில்லை முடிஞ்சிருச்சு அடுத்த ஃபார் லூப் ஃபார் இன் ஈக்குவல் டு 1 in less than equal to out plus plus in சரியா இப்போ இந்த ஃபார் லூப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபார் லூப் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார் லூப் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே முடிஞ்சிருச்சு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த ஃபார் லூப் இங்கே ஓப்பன் பண்ணி முடித்தோடனே இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் முதல் இடத்துல ஒரு ஸ்டார் ஸோ பிரிண்ட் ஆஃப்ல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுறேன் இந்த ஃபாரை க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ஃபாரை என்ன பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த லூப் முடிஞ்ச உடனே வெளியில் வரும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகி முடித்த உடனே இங்கேருந்து இங்கே வந்து நியூ லைனுக்கு இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே print of நியூ லைனுக்கு வந்துடுது 5 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ண 5ன்னு கொடுத்துருக்கோம் முதல்ல 5 ஸ்பேஸ் இங்கே விட்டுருச்சு அது என்னவா மாறணும் இப்போ 4 ஸ்பேஸாக மாறணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் n1 மைனஸ் மைனஸ் புரியுதா n1 5ன்னு இருக்கும் 5 வாட்டி ஸ்பேஸ் வந்திருக்கும் அடுத்த முறை வரும்போது எத்தனை ஸ்பேஸ் தான் வரும் 4 ஸ்பேஸ் அதுக்கு அடுத்த முறை வரும்போது 3 ஸ்பேஸ் அதுக்கு அடுத்த முறை வரும்போது 2 ஸ்பேஸ் அதுக்கு அடுத்த முறை வரும்போது ஒரு ஸ்பேஸ் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 ஸ்டார் என்ன ஆகிடும் பிரிண்ட் ஆகிடும் தட்ஸ் இட் இப்போ இந்த ஃபாரையும் க்ளோஸ் பண்ணுறோம் வாய்ட் மெயினிங் ஆரம்பித்தேன் அதையும் என்ன பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ரோக்ராம் ஓவர் தட்ஸ் ஆல் இட்ஸ் ஸோ சிம்பிள் இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா பிரமிட் அட்டகாசமாக வந்துடும் பார்த்துருவோம் அவுட்புட்டை ரொம்ப சிம்பிள் தான் இதோட எக்ஸிக்யூஷன் பார்ப்போம் n வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கோம் இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கோம் 5 அப்போது 10 வரைக்கும் போகும் லெஸ் தென் ஈக்குவல் 10 வரைக்கும் ஆனால் இங்கே வந்து 1ஆக இருக்கும் அடுத்து 3ஆக இருக்கும் அடுத்து 5ஆக இருக்கும் அடுத்து 7ஆக இருக்கும் அடுத்து 9ஆக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ 5 வாட்டி தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும் ஆனால் வேல்யூ மட்டும் 9 வரைக்கும் போகும் ஓகேவா ரைட் அடுத்து உள்ளே வருது எஸ்பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு 5 n1 வேல்யூ n வேல்யூ ஒன்று தானே அப்போ 5 ஸோ 5 greater than equal to 0 ட்ரூ ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும் அகெயின் 4ஆக மாறி இருக்கும் 4 greater than 0 ட்ரூ 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 5 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிடும் 5 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணி முடிச்சோம் அந்த லூப் போட்டு வெளில வந்துடும் வெளியில் வரும்போதும் என்ன பிரிண்ட் ஆகும்னா ஒரு தடவை தான் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது இன்னர் லூப்பு அவுட்டோட வேல்யூ 1ஆக இருக்கும் இன்னோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது ஒரே முறை ஒரே ஒரு ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆகிடும் பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே வெளில வருது நியூ லைன் இருக்குது இங்கே வந்துடுது n1ஓட வேல்யூ 5ஆக இருந்துச்சு மைனஸ் மைனஸ்னால 4ஆக மாறிடும் அகெயின் இங்கே போகும்போது அவுட்டோட வேல்யூ இப்போ 3ஆக மாறி இருக்கும் 2ஆக இருக்காது 1 + 2 என்னது 3ஆக மாறி இருக்கும் இங்கே வந்து n1ஓட வேல்யூ 4 ஸோ 4 ஸ்பேஸ் நேச்சுரலாக பிரிண்ட் ஆகிடும் ஸோ ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார் அகெயின் நியூ லைன் இங்கே வந்துடுது ஓகேவா அடுத்து n1 வேல்யூ என்ன மாறுது 4ஆக இருக்குது 3ஆக மாறிடுது 3ஆக மாறும்போது இங்கே அவுட்டோட வேல்யூ நேச்சுரலாக 5ஆக மாறி இருக்கும் சரியா இங்கே 5 இங்கே வந்து நேச்சுரலாக எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட்டாக இருக்கும் 3 ஸ்பேஸ் 1 2 3 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சா அகெயின் நியூ லைன் இங்கே வந்துடுது இப்போ n1ஓட வேல்யூ 2ஆக இருக்கும் ஸோ 2 ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 7 ஸ்டார் பிரிண்ட் இருக்கா ஸோ நியூ லைன் இங்கே வந்துடுது இப்போ n1ஓட வேல்யூ 1ஆக மாறி இருக்கும் 1ஆக மாறும்போது ஆக்சுவலாக இங்கே 9 இருக்கும் இங்கே n1 ஒரு தடவை தான் போகும் ஸோ ஒரு ஸ்பேஸு இங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடும் 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து 10 ஆகும்போதும் 11 ஆகும்போதும் லூப்பை விட்டு வெளியில் வரும்போது டோட்டலாக வெளியில் வந்துடும் டோட்டலாக என்ன ஆகிடும் இன்னொரு லூப்பு எல்லா லூப்பையும் விட்டு வெளியில் அவுட் லூப்பு வெளியில் வந்துருச்சுன்னா அவுட்புட்டில் எனக்கு என்ன இருக்கும் இந்த பிரமிட் பேட்டர்ன் கிடைச்சிடும் தட்ஸ் ஆல் இதை நம்ம சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா தெளிவாக உங்களுக்கு புரியும்
ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரமிட் ப்ரோக்ராம் கொஞ்சம் டஃப், கொஞ்சம் அது வேறு சினாரியோ அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு மாதிரி, இப்போ பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இதில் வந்து இனி வரும் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே பிரமிடை எப்படி பார்க்க போகிறோம், ஹாலோ பிரமிட். ஏற்கனவே ஹாலோ ஸ்கொயர் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அடுத்தது நெக்ஸ்ட் எபிசோடில், ஹாலோ பிரமிட்.